السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு வந்திருந்தேன். காலம் கடந்துவிட்டது தெரியவில்லை. பலர் சிறுவர்களாக இருந்தனர். இப்போது அவர்கள் இளைஞர்களாக இருப்பர். சிலர் குழந்தைகளின் தாய் தந்தையராக ஆகியிருப்பர். வெளிப்படையான முறையில் இங்குள்ள ஜமாத்தின் மீது அல்லாவின் பேரருள் இருக்கின்றது. பள்ளி வாயிலுடன் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஹால், அலுவலகங்கள், நூலகம் மற்றும் ஏனைய வசதிகள் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறே பள்ளிவாசலுக்கு முன்னால் நாம் வாங்கிய வீடும் விரிவடைந்து விட்டது. பிரச்சாரகரின் தங்குமிடம், கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் ஒரு பெரிய ஹால் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இவையெல்லாம் அல்லாவின் அருள்களாகும். உங்களது வீட்டில் குடியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்றால், உங்களது செல்வம் அதிகரித்திருக்கின்றது என்றால், ஜமாத்திற்கு வெளிப்படையாக கட்டடங்களை கட்டுவதில் அல்லாஹ் விரிவான நிலையை வழங்கியுள்ளான் என்றால், நிச்சயமாக இந்த விஷயங்களுக்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும். இதற்கு நாம் எவ்வாறு நன்றி தெரிவிக்க வேண்டும்? இதன் எதிர்பார்ப்புகள் என்ன? நாம் இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் அளவில் சென்றுவிட்டாலும் அதனை அவர் திரும்ப கொண்டு வருவார் என்று எந்த நபரை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களோ, நாம் அவரைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக நம்பிக்கை வைத்துள்ளோம். பிறகு நாம் நமது சிந்தனைகளையும் நம்பிக்கை கொண்டவர்களின் சிந்தனைகளாக ஆக்க வேண்டும். நாம் வெளிப்படையாக நன்றி செலுத்திவிட்டு அல்லது நாவால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ் கூறியுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப நாம் செயல்படுகின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்பிக்கை கொண்டவரை போன்று வாழ்கின்றோமா? அதை பற்றிய விளக்கத்தை அல்லாஹும் அவனது தூதரும் எடுத்து கூறியுள்ளார்கள். அதனை இக்காலத்தில் தெளிவாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். நான் 11 வருடங்களுக்கு முன்னர் இங்கு வந்தபோதும் இங்குள்ள அகமதிகளுக்கு இதை பற்றி கவனமூட்டினேன். பெரும்பாலும் நான் இதன் பக்கம் கவனமூட்டிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் நமக்கு MTA-வின் வசதியை, அருட்கொடையை வழங்கியுள்ளான். அதன் மூலமாக நான் கூறும் விஷயங்கள் ஒவ்வொரு அகமதியையும் சென்றடைகின்றது. நிபந்தனை என்னவென்றால், அவர்கள் நான் கூறுவதை கேட்பதற்கு விரும்ப வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் உங்களுக்கு அல்லது உங்கள் மூதாதையர்களுக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்கினான் என்று நான் கூறியிருந்தேன். இது அல்லாஹ்வின் குறிப்பான அருளாகும்.
அல்லாஹ் உங்களது ஏதோ ஒரு நன்மையின் காரணமாக இந்த அருளை உங்கள் மீது செய்துள்ளான். அல்லாஹ்வின் இந்த அருள்களை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்காக இந்த நன்மைகளில் முன்னேறுவதும் நமது நிலைமைகளை முன்னரை விட சிறந்ததாக ஆக்க வேண்டியதும் அவசியமானதாகும். அவ்வாறு இல்லாமல் நமது பாதங்கள் நின்றுவிட்டால் அல்லது மார்க்க விஷயங்களில் கவனமற்ற நிலை உருவாகிவிட்டால் அல்லது உருவாகி கொண்டிருக்கின்றது என்றால் நாம் நமது சந்ததிகளையும் மார்க்கத்தை விட்டு விலக்கி வைப்பவர்களாக ஆகிவிடுவோம். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்த அந்த சிறப்பான அருளிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது அது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையும் அன்னாரை ஏற்றுக்கொள்வதும் ஆகும். எவர்களின் மூதாதையர்கள் அகமதிகளாக ஆனார்களோ அவர்களின் சந்ததிகள் மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விட்டால் பிறகு அவர்கள் தமது பெரியவர்களின் துஆக்களிலிருந்து பலன் பெறாதவர்களாக ஆகிவிடுவர். அல்லாஹ் நன்மைக்கான நற்கூலியை வழங்குகின்றான், கண்டிப்பாக வழங்குகின்றான். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக ஒரு நன்மையை ஒருவர் செய்திருந்தால் அவரது சந்ததிகளும் அதன் அருள்களை பெறுவர். ஆனால் அத்துடன் நீங்கள் உங்களது செயல்களையும் சரி செய்ய வேண்டியது வரும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்க வேண்டும். எவர்களது முன்னோர்களான பெரியவர்கள் அகமதிகள் ஆனார்களோ அவர்கள் தமது பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றினர். பிறகு இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டனர். அவர்களது சந்ததிகளும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்துடனும் துஆவுடனும் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றனர். எனவே உங்களில் பெரும்பாலார் இதை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியமானதாகும். என்ன, நாம் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக இருக்கின்றோமா? இதை பற்றி நமது பெரியவர்கள் நமக்கு போதித்தனர். எந்த வழிகளில் நமது பெரியவர்கள் நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்களோ அவ்வழியில் சென்று நாம் பையத் உடன்படிக்கையை உண்மையிலேயே நிறைவேற்றுகின்றோமா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். அல்லது நாம் மரபு வழியாக மட்டும் நமது பெரியவர்களின் மார்க்கத்தில் நிலைத்து நிற்கின்றோமா? உறவினர்கள் மற்றும் சமுதாய தொடர்புகளின் காரணமாக மட்டும் நாம் ஜமாத்தில் இணைந்திருக்கின்றோமா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு எவர்கள் தாமாகவே அகமதியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனரோ அவர்கள் நாம் நமது ஈமானில் முன்னேற்றமடைந்து நமது செயல்களை சிறந்ததாக ஆக்குவதற்கு முயற்சி செய்தோமா என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லது நாம் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அது ஒரு தற்காலிக உணர்வுதானா? அதன் காரணமாகத்தான் நாம் ஏற்றுக்கொண்டோமா? ஏதாவது ஒரு விஷயத்தின் தாக்கத்திற்கு ஆளாகி நாம் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டோமா? முதலில் எங்கு நின்றோமோ இப்போது வரை அங்குதான் நின்று கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நமது ஒவ்வொரு பாதமும் முன்னேற்றத்தின் பக்கம் செல்லும் போதுதான் நமக்கு பலன் கிடைக்கும். எவர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வந்துள்ளனரோ அவர்களின் சிறந்த நிலைமையானது அவர்களை மார்க்கத்தை விட்டும் விலக்கி எங்கோ தொலைவில் கொண்டு சென்று விடவில்லையே என்பதை தொடர்ந்து அவர்கள் பார்த்து வர வேண்டும். ஐரோப்பாவின் முன்னேற்றத்தின் தாக்கத்திற்கு ஆளாகி அவர்கள் மார்க்கத்தை மறந்து விட்டார்களா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இங்கு கொசோவோ, கிழக்கு ஐரோப்பாவிலிருந்தும் வந்துள்ள பல மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். நம்மீது அல்லாஹ் பேரருள் புரிந்துள்ளான் என்பதை அவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். சுருக்கமாக இங்கு பல வகையான மக்கள் உள்ளனர். ஒவ்வொரு மட்டத்தை சார்ந்த பல்வேறு வகையில் உள்ள மக்கள் அகமதியத்தில் இணைந்துள்ளனர். அவர்கள் பிறப்பால் அகமதிகளாக இருந்தாலும் அல்லது பிறகு பைய செய்து வந்திருந்தாலும் அல்லது இடம்பெயர்ந்து
வந்திருந்தாலும் அல்லது இங்கு வசிப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இப்போது அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரிடம் பையத் செய்ததற்கான உரிமையை நிறைவேற்ற வேண்டும். முதலில் நான் கூறியது போன்று பிறப்பால் அகமதிகளாக இருப்பவர்களும் பழைய அகமதிகளும் புதிதாக வந்திருப்பவர்களும் ஒவ்வொரு அகமதி ஆணும் பெண்ணும் அவர்கள் பையத்திற்கான உரிமையை செலுத்துகின்றனரா அல்லது உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்கின்றனரா? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மீது சுமத்தியுள்ள பொறுப்புகளை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றனரா? நமது நிலைமைகளை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளுக்கேற்ப வடிவமைத்துக் கொள்ள முயற்சி செய்யப்படுகின்றதா? நாம் நமது பிள்ளைகளுக்கு இந்த போதனைகளுக்கு ஏற்ப தர்பியத் வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றோமா? அவர்களிடம் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குகின்ற உணர்வை ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கி இருக்கின்றோமா? நமது செயல்கள் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப அமைந்து அவை நமது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றனவா? நமது தொழுகைகளும் இறை வணக்கங்களும் நமது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் கூறியுள்ள போதனைகளுக்கு ஏற்ப இருக்கின்றதா என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் தாமே ஆய்வு செய்து பார்த்து அதிலிருந்து பலன் பெற முடியும். இந்த விஷயங்களின் ஆழத்தை அறியவும் உங்களது ஆய்வுகளுக்கான சிறந்த அளவுகோலை நிர்ணயிப்பதற்காகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். இப்போது நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுவேன். ஒரு சபையில் தமது ஜமாத்திற்கு அறிவுரை கூறியவாறு மிகவும் வேதனையுடன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: இருள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எல்லா பக்கமும் வழிகேடு, கவனமற்ற நிலை ஆகியவற்றின் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் நமது ஜமாத் கண்டிப்பாக இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும். உலகின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. உரிமைகளை செலுத்துவது மற்றும் வசியத்தை நிறைவேற்றுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருக்கின்றனர். தங்களது பொறுப்பில் உள்ள விஷயங்களையும் நிறைவேற்றுவதில்லை, அவர்கள் செய்த வசியத்தையும் நிறைவேற்றாமல் இருக்கின்றனர். உலகம் மற்றும் அதன் பணிகளில் அளவு கடந்து அவர்கள் மூழ்கியுள்ளனர். உலக விஷயங்களில் கொஞ்சம் இழப்பு ஏற்படுவதை கண்டாலும் அதை பார்த்து மார்க்கத்தின் பகுதியை அவர்கள் கைவிட்டு விடுகின்றனர். அப்போது மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு பதிலாக உலகத்திற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்குகின்றனர். மார்க்கத்தை கைவிட வேண்டியது வந்தாலும் அதன் மூலம் உலக இழப்புகளிலிருந்து தப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை வீணாக்கி விடுகின்றனர். உலக விஷயங்களில் கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டிருப்பதை பார்த்து மார்க்கத்தின் பகுதியை கைவிட்டு விடுகின்றனர். அவர்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை வீணாக்கி விடுகின்றனர். வழக்குகளிலும் அவர்களின் பங்காளிகளாக இருப்பவர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகளின் போதும் அவர்கள் மார்க்கத்தை கைவிட்டு விடுகின்றனர். அதாவது உறவினர்களுக்கிடையே சொத்து பங்கீட்டின் போது பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த நிலைமையை இன்றும் நாம் பார்க்கின்றோம். பேராசை எண்ணத்திலேயே ஒருவர் மற்றவருடன் நடந்து கொள்ளும் விதம் இருக்கின்றது. மன இச்சைகளுக்கு எதிரில் அவர் மிகவும் பலகீனமானவராக இருக்கின்றார். இறைவன் அவரை பலகீனமானவராக வைத்திருக்கின்ற அந்த நேரம் வரை அவர் பாவம் செய்வதற்கு துணிவதில்லை. ஆனால் பலகீனம் சிறிது அகன்று பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உடனடியாக அதை செய்து விடுகின்றார். நன்மை அவர்களிடம் மிகைத்திருப்பதன் காரணமாக அவர்கள் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்கவில்லை. மாறாக பாவம் செய்வதற்கான துணிவு அவர்களிடம் இருக்கவில்லை. அச்சம் அவர்களை பாவம் செய்வதிலிருந்து விலக்கி வைத்துள்ளது. அந்த அச்சம் அகன்ற பிறகு மீண்டும் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், இன்று இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் தேடி பாருங்கள், அப்போது உண்மையான தக்வா
சென்று விட்டது என்பதை தெரிய வரும். உண்மையான ஈமான் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. இவரிடம் இருக்கின்ற உண்மையான தக்வா மற்றும் ஈமானின் விதை ஒருபோதும் வீணாகிவிடக் கூடாது என்று இறைவன் நாடியிருந்ததால், மேலும் இப்போது விளைச்சல் முற்றிலும் அழிந்துவிடப் போகின்றது என்பதை அவன் பார்க்கின்ற போது மேலும் விளைச்சலை அவன் உருவாக்கி விடுகின்றான். அதே புத்தம்புது குர்ஆன் இப்போதும் இருக்கின்றது. அல்லாஹ் இதை பற்றி இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று கூறியுள்ளான். நபி மொழிகளின் பல பகுதிகளும் இருக்கின்றன, ஏனைய பல அருள்களும் இருக்கின்றன. ஆனால் உள்ளங்களில் ஈமானும் செயலளவில் உள்ள நிலைமையும் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. அந்த காலத்திலும் இன்றும் இதே நிலைதான் இருந்து வருகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த விஷயங்கள் மீண்டும் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். மைதானம் காலியாக இருப்பதை அந்த இறைவன் பார்த்தான். அப்போது அவனது இறை தன்மையானது இந்த மைதானம் காலியாக இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பவில்லை. அதாவது மக்களது உள்ளங்கள் நன்மை மற்றும் தக்வாவிலிருந்து காலியாக ஆகிவிட்டதால் மனிதர்களின் மீதுள்ள கருணை உணர்வின் காரணமாக அதை கண்முன் நிறுத்தியவாறு இந்த மைதானம் காலியாக இருக்க வேண்டும் என்பதை இறை தன்மையானது விரும்பவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், மக்கள் இவற்றை விட்டும் விலகி தொலைவிலேயே இருக்கின்றனர். எனவேதான் அவர்களுக்கு எதிரில் இறைவன் உயிருள்ளவர்களின் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்றான். எனவேதான் தக்வாவின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது நமது தப்லீகாக இருக்கின்றது. நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதனை செய்த அந்த காலத்தில் உள்ள மக்களின் நிலையை மட்டும் படம் பிடித்து காட்டவில்லை. மாறாக இன்றும் கூட நமக்கு இந்த விஷயங்கள் தான் தென்படுகின்றன. நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? மற்றவர்களை விட்டுவிடுங்கள், அவரிடம் பையத் செய்திருப்பதாக வாதம் செய்கின்ற நாம் இந்த கட்டளைகளுக்கு ஏற்ப எந்த அளவு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்ப்பது அவசியமானதாகும். அல்லாஹ், நான் ஜின்களையும் மனிதர்களையும் இறை வணக்கம் செய்வதற்காகவே படைத்துள்ளேன் என்று கூறுகின்றான். என்ன, நாம் நமது உலக பணிகளை இறைவனை வணங்குவதற்காக தியாகம் செய்கின்றோமா, அல்லது அதற்கு நேர் மாறாக செயல்படுகின்றோமா? அல்லது நமது இறை வணக்கம் உலக பணிகளுக்காக தியாகம் செய்யப்படுகின்றதா? குறித்த நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் கழுத்திலிருந்து சுமையை இறக்கி வைக்க முயற்சி செய்கின்ற மக்களும் இருக்கின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் நிலை வேறுபட்டதாகும். நம்மிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றனர். மக்களோடு தொடர்புடைய விவகாரங்களில் நன்மையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் பலரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்றால், பிறருக்கு நன்மை செய்வது ஒருபுறம் இருக்கட்டும், மற்றவர்களின் உரிமையை பறிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றனர். பிறகு இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் உலக விஷயங்களில் ஏற்படும் இழப்புகளை சகித்துக் கொள்வதில்லை. மார்க்கத்திற்கு இழப்பு ஏற்படும் போது அதை சகித்துக் கொள்கின்றனர். நம்மில் எத்தனை பேர் தமது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றனர்? சிறு சிறு விஷயங்களில் அவர்கள் ஆத்திரமடைகின்றனர். மற்றவர்கள் இவ்வாறு செய்தால் அவர்கள் அறிவியர்களாக இருக்கின்றனர் என்று நம்மால் கூற முடியும். ஆனால் நம்மவர்களில் எவராவது அவ்வாறு செய்தால் இது மிகவும் வேதனைப்பட வேண்டிய விஷயமாகும். எனவே ஒவ்வொருவரும் இவ்விஷயங்களில் தம்மை தாமே ஆய்வு செய்து பார்க்க முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்களை நாம் எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் உயிருள்ளவர்களின் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்றான். இந்த உயிருள்ளவர்களை சார்ந்தவர்களாக இருப்பதற்காகத்தான் நாம் பையத் செய்துள்ளோம். எனவே இதற்கான உரிமையை செலுத்துவதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற விஷயங்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் உயிருள்ளவர்களின் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக ஆக வேண்டும். நேர்வழி மற்றும் முயற்சி செய்வது ஆகியவை தக்வாவே சார்ந்திருக்கின்றது. எதுவரை தக்வா உருவாகாதோ, எதுவரை மனிதன் முயற்சி செய்யாமல் இருப்பானோ,
தன்னை துன்பத்தில் ஆழ்த்தியவாறு மார்க்கத்திற்காக எல்லா விதமான தியாகங்களை செய்வதற்கும் தயாராக இருக்க மாட்டானோ அதுவரை அவன் உண்மையான நேர்வழியை பெற முடியாது என்ற கருத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு விளக்கி கூறுகின்றார்கள். எவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு அஞ்சியவாறு அவனது வழியை தேடுவதற்கு முயற்சி செய்வாரோ, இந்த விஷயம் திறந்து தரப்படுவதற்காக துவா செய்வாரோ, அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் தனது சட்டமான வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர் நம்மவராக ஆகி முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு நமது வழிகளை நாம் காட்டுகின்றோம் என்பதற்கு ஏற்ப அவனே அவரது கையை பிடித்து அவருக்கு வழியை காட்டுகின்றான். அல்லாஹ்வின் வழியை தேடுவதற்காக எவர்கள் முயற்சி செய்து அவர்களது தீமைகள் அகல வேண்டும் என்று துஆவும் செய்கின்றனரோ அல்லாஹ் அவர்களுக்கு தனது வழியை காட்டுகின்றான். நான் இப்போது ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி கூறியுள்ளான். அதாவது நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் முயற்சி செய்தால் பிறகு அல்லாஹ் தனது வழியை உங்களுக்கு காட்டுவான். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் கூறியிருப்பதற்கு ஏற்ப அவனே அவர்களின் கையை பிடித்து வழியை காட்டுகின்றான். அவரது உள்ளத்திற்கு நிம்மதியை வழங்குகின்றான். ஆனால் சுயமே உள்ளம் இருள் நிறைந்ததாகவும் நாவால் துவா செய்வது சுமையாகவும் இருந்தால், சிறுக்கான பிதத்தான கொள்கையை உடையவராக அவர் இருந்தால் அந்த துவாவினால் என்ன ஏற்பட போகிறது? அதாவது அவரே இருள்களில் மூழ்கியுள்ளார், வெளிப்படையாக நாவால் துவா செய்கின்றார், ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு அவரது நாவிலிருந்து துவாவிற்கான சொற்கள் வெளிவருகின்றன. கொள்கையை பொறுத்தவரையில் வெளிப்படையாக பார்க்கும்போது நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அவர்களின் கொள்கையாக இருக்கின்றது. நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு வேறு எவரையும் இணையாக நாங்கள் வைப்பதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். கொள்கை அளவில் இவை அனைத்தும் சரியானதுதான். ஆனால் செயலளவில் அவர்கள் இணை வைக்கின்றனர். பிதத், அதாவது மார்க்கத்தில் புதிய புதிய விஷயங்களை புகுத்துவதில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். அத்தகைய நிலைமை இருந்தால் பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நல் விளைவுகள் ஏற்படாமல் இருக்கின்ற வேண்டுதல்கள் எப்படிப்பட்டவை? அதாவது அவர்கள் செய்கின்ற அத்தகைய வேண்டுதல்களினால் நல்ல விளைவுகள் ஏற்படாது. எனவே அத்தகைய நிலைமை இருந்தால் அந்த வேண்டுதல்கள் வேண்டுதல்களாக இருக்காது. அது உள்ளத்திலிருந்து வெளிவந்த துவாவாக இருக்காது. அது அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காகவும் அவரது கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்பதற்கும் உள்ள முயற்சியாகவும் துவாவாகவும் இருக்காது. ஏனென்றால் அதன் மூலம் நல்ல விளைவுகள் ஏற்படாது. இது மிகவும் தெளிவான விஷயமாகும். நல்ல விளைவுகள் வெளிப்படவில்லை என்றால் நம்மிடம்தான் ஏதோ பலகீனம் இருக்கின்றது, நமது துவாவில் குறை இருக்கின்றது, நமக்கு துவா செய்வதற்கான வழிமுறைகள் தெரியவில்லை, நாம் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடப்பவர்களாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், எதுவரை மனிதன் தூய உள்ளத்துடனும் உண்மையுடனும் எல்லா வகையான ஆகாத செயல்களின் கதவுகளையும் அடைத்துவிட்டு இறைவன் முன்னால் மட்டும் கையேந்தாமல் இருப்பாரோ அதுவரை அல்லாஹ்வின் உதவி மற்றும் ஆதரவை பெறுவதற்கு தகுதியற்றவராக அவர் இருக்கின்றார். ஆனால் எப்போது அவர் அல்லாஹ்வின் கதவுகளின் முன்னால் விழுவாரோ மேலும் அவரிடமே துஆ கேட்பாரோ அப்போது அவரது இந்த நிலைமையானது இறைவனின் உதவியையும் கருணையையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய நிலைமை உருவாகி சுயநலமின்றி சுய நோக்கங்களுக்காக அல்லாமல் மனிதன் அல்லாஹ்வின் முன்பு வீழ்ந்து விட்டால், அவனிடம் துஆ கேட்டால், பிறகு இந்த நிலைமையானது அல்லாஹ்வின் உதவியையும் கருணையையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனிதன் அவற்றை பெற்றுக் கொள்கின்றான். அது இறைவனின் கருணையை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதன் மூலம் மனிதன் அல்லாஹ்வின் அருள்களை பெறுபவனாக ஆகிவிடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் வானத்திலிருந்து மனிதர்களின் உள்ளங்களில் மூளையை எட்டி பார்க்கின்றான். அல்லாஹ் கவனமற்றவனாக இருக்கின்றான் என்று கூறாதீர்கள். அல்லாஹ் வானத்தில் அமர்ந்தவாறு மனிதனின் உள்ளத்தின் மூளையில் இருப்பதை கூட தெரிந்து வைத்துள்ளான். அந்த உள்ளத்தின் ஏதாவது ஒரு மூலையில் இருள், ஷிர்க் மற்றும் பிதஅத்தின் எவ்வகையான பங்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் அவரது துஆக்களையும் இறை வணக்கங்களையும் அவரது முகத்தில் எரிந்து விடுகின்றான்
எனவே உள்ளத்தை எல்லா வகையிலும் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். உள்ளத்தின் எந்த பகுதியிலும் இருள் இருக்கக்கூடாது. எங்கும் எவ்வகையிலான இணை வைத்தலின் அம்சமும் இருக்கக்கூடாது. எங்குமே எவ்வகையிலான பிதத்தான எண்ணங்களும் உள்ளங்களில் உருவாகிவிடக்கூடாது. அவ்வாறு இருந்தால் இறை வணக்கங்களாக இருக்காது. அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அவற்றை அவரது முகத்தில் எரிந்து விடுகின்றான். அவரது உள்ளம் எல்லா வகையான சுய நோக்கங்களிலிருந்தும் தூயதாக இருப்பதை அவன் காண்கின்ற போது அவன் தனது கருணையின் கதவுகளை அவர்களுக்காக திறக்கின்றான். அவரை தனது நிழலின் கீழ் கொண்டு வந்து அவரை வளர்க்கின்ற பொறுப்பை சுயமே அவனே ஏற்றுக்கொள்கின்றான். உள்ளம் தூய்மையடைந்து அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக மனிதன் இவற்றையெல்லாம் செய்யும் போது பிறகு அல்லாஹ் அவனை எல்லா வகையிலும் வளர்த்து அவனது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தாமே பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். எனவே ஒரு உண்மையான அகமதி தமது உள்ளத்தை எல்லா வகையான ஷிர்க்கிலிருந்தும் பிதாத்திலிருந்தும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எவர்கள் நாங்கள் அதிகமாக துவா செய்தோம், நீண்ட துவாக்களை செய்தோம், ஆனால் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறுகின்றனரோ அவர்கள் தமது உள்ளங்களை அலசி பார்க்க வேண்டும். எங்காவது ஏதாவது ஒரு மறைவான ஷிர்க் நம்மிடம் இருக்கின்றதா? ஏதாவது ஒரு வகையில் உள்ள பிதத்தான காரியங்களில் நாம் ஈடுபட்டுள்ளோமா? அல்லது அல்லாஹ் தடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்கின்றோமா என்று அவர்கள் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். தக்வாவை நிலைநாட்டுவதுதான் தமது ஜமாத் நிறுவப்பட்டதன் நோக்கமாகும் என்பதை பற்றி எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த இயக்கத்தின் மூலமாக இறைவன் இதைத்தான் நாடியுள்ளான், அதனை அவன் எனக்கு வெளிப்படுத்தியுள்ளான், அதாவது தக்வா குறைந்து விட்டது. இந்த இயக்கத்தை நிறுவியதன் நோக்கமே தக்வாவை நிலைநாட்டுவதாகும். இந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் தமது மூளையில் பதிய வைக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், சிலர் வெளிப்படையாக வெட்கங்கட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர், தீய வாழ்க்கை நடத்துகின்றனர். ஆனால் சிலர் தமது செயல்களில் ஒருவிதமான அசுத்தத்தை கலந்துள்ளார்கள். ஆனால் நல்ல உணவில் சிறிதளவு விஷம் விழுந்து விட்டாலும் முழுவதும் விஷமாக ஆகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்மில் சிலர் நன்மைகளை செய்கின்றனர், ஆனால் அவர்கள் சில தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர். அவை நமது நன்மைகளை தின்று கொண்டிருக்கின்றன. நல்ல உணவு மற்றும் நல்ல பொருளில் கொஞ்சம் விஷம் விழுந்து விட்டாலும் அது முழு உணவையும் விஷம் நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், சிலர் மிக நுண்ணிய கிளைகளை உடைய வெளிவேஷம் போன்ற சிறு சிறு பாவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது இறைவன் உலகிற்கு தக்வா மற்றும் தூய வாழ்க்கையின் முன்மாதிரியை காட்ட நாடியுள்ளான். இந்த நோக்கத்திற்காகவே அவன் இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளான். அவன் தூய்மையை விரும்புகின்றான். ஒரு தூய ஜமாத்தை உருவாக்குவது அவனது நோக்கமாகும். தக்வா மற்றும் தூய்மையின் முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நமது நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்றதா? நாம் சுயமே தக்வா மற்றும் தூய்மையின் முன்மாதிரியாக ஆக முடியுமா? மற்றவர்கள் நம்மிடமிருந்து பாடம் படிப்பார்களா என்று நாம் சுயமே நமது நிலைமைகளை பற்றி ஆய்வு செய்து பார்க்க முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்தை எவ்வாறு பார்க்க விரும்புகின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த இயக்கத்தை அல்லாஹ் சுயமே தனது கைகளால் நிறுவியுள்ளான். இதிலும் கூட பல மக்கள் இணைவதையும் அவர்கள் சுய நோக்கங்களை உடையவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். தக்வாவின்படி நடப்பவர்களை உருவாக்குவதற்காகவே அல்லாஹ் இந்த இயக்கத்தை தமது கைகளால் நிறுவியுள்ளான். தமது நப்சின் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களின் ஜமாத்தை நிலைநாட்டவே அவன் விரும்புகின்றான். ஆனால் இவ்வாறிருந்தும் தமது சுய நோக்கங்களை கொண்ட மக்களும் இந்த ஜமாத்தில் இணைகின்றனர். நன்மையையும் தக்வாவையும் பெறுவது அவர்களின் நோக்கமாக இருப்பதில்லை, மாறாக சுய பலன்களை பெறுவது அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், அவர்களது நோக்கம் நிறைவேறிவிட்டால் நல்லது, அவ்வாறு நிறைவேறாமல் போனால் அவர்களது மார்க்கமும் இருக்காது, ஈமானும் இருக்காது. மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டால் ஈமான் அவர்களிடம் இருக்காது கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கு எதிரில் நபி தோழர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களில் ஒருவரிடம் கூட இதுபோன்ற சம்பவம் நிகழவில்லை.
அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு செய்யவில்லை. நமது பையத் தௌபாவின் பையத்தாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நாம் செய்துள்ள பையத் தௌபாவின் பையத்தாகும். தமது பாவங்களுக்காக தௌபா செய்தவாறு எதிர்காலத்தில் நன்மைகள் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைப்பதற்காக இறைவனிடம் துவா செய்கின்றோம். அன்னார் கூறுகின்றார்கள், ஆனால் அந்த மக்களின் பையத், அதாவது நபித்தோழர்களின் பையத் தமது தலையை கொடுக்கின்ற பையத்தாகும். அந்த காலத்தில் வாளாலான ஜிஹாத் இருந்தது. எனவே அவர்கள் தமது தலையை கொடுக்கின்ற பையத்தை செய்திருந்தனர். அதற்காக அவர்களில் ஒவ்வொருவரும் எப்போதும் தயாராக இருந்தனர். ஒருபுறம் அவர்கள் பையத் செய்தனர், மறுபுறம் அவர்கள் தமது எல்லா செல்வங்களையும் பொருட்களையும் கண்ணியத்தையும் மரியாதையையும் உயிரையும் பொருளையும் விட்டு விலகிவிட்டனர். எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டனர். எந்த பொருளுக்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கவில்லை. இவ்வாறே அவர்களது எல்லா எதிர்பார்ப்புகளும் உலகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது. எல்லா வகையான மதிப்பையும் மரியாதையும் செல்வத்தையும் சொத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அழிந்து போய்விட்டது. அவர்களுக்கு என்று எதுவுமே இருக்கவில்லை. அவர்கள் தமது சுய கண்ணியத்தை பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்கு பெரும் மகத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததில்லை. எந்த ஒரு பெரிய பதவி கிடைக்க வேண்டும் என்ற விருப்பமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. நாம் இஸ்லாத்திற்காக நமது உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்ய எல்லா நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. இந்த உறுதிமொழியை இன்றும் நாம் எடுக்கின்றோம். ஆனால் சிலர் இவ்வாறும் இருக்கின்றனர். பொறுப்பாளர்களிலும் சிலர் இவ்வாறு இருக்கின்றனர். அவர்கள் பதவி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அந்த ஆசை ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும் ஏதாவது கண்ணியத்தை, மகத்துவத்தை பெற வேண்டும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி விடுகின்றனர். பொறுப்புகள் அவர்களுக்கு கிடைத்ததால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக முன்பை விட அதிகமாக மார்க்கத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய உணர்வு அவர்களிடம் உருவாகுவதற்கு பகரமாக அதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றனர். பொறுப்பு பற்றிய பெருமை மட்டுமே உள்ளது. எனவே பொறுப்பாளர்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களில், அதாவது நபித்தோழர்களில் எவருக்குத்தான் நாம் அரசர்களாக ஆக வேண்டும் அல்லது ஒரு நாட்டை நாம் வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது? ஏனென்றால் அப்போதிருந்த நிலையில் நபித்தோழர்களில் எவருக்காவது இந்த எண்ணம் வந்திருக்க முடியுமா? இந்த விஷயங்கள் அவர்களது யூகங்களிலும் எண்ணங்களிலும் கூட இருக்கவில்லை. மாறாக அவர்கள் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளை விட்டும் விலகி தனியாக இருந்தனர். எல்லா நேரத்திலும் இறைவனது வழியில் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் இன்பமாக கருதி அவற்றை சகித்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். அவர்கள் சொத்தையும் சுகத்தையும் விரும்பவில்லை. பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் தியாகம் செய்யவே விரும்பினர். அதில்தான் அவர்களுக்கு இன்பம் கிடைத்தது. அதில்தான் அவர்களுக்கு சுவை இருந்தது. கூறுகின்றார்கள், எதுவரை என்றால் அவர்கள் தமது உயிரை தருவதற்கு தயாராக இருந்தனர். அவர்களது நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால் அவர்கள் உலகை விட்டும் முற்றிலும் தனியாகவும் அதிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தனர். அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்து அவர்களுக்கு வழங்கினான் என்பது வேறு விஷயமாகும். அவர்கள் எல்லா விதமான தியாகங்களை செய்யவும் தயாராக இருந்தனர். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தனது அருளை வழங்கினான். தனது அருளால் அவர்களுக்கு எந்த அளவு வழங்கினான் என்றால், எவர்கள் அவனது வழியில் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டனரோ, தனது அருளால் அவர்களுக்கு எந்த அளவு வழங்கினான் என்றால், எவர்கள் அவனது வழியில் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டனரோ அவர்களை 1000 மடங்காக பெருகும்படி அவன் செய்துவிட்டான். பிறகு மிகவும் வேதனையுடன் நாம் நல்லொழுக்கங்களிலும் நன்மைகளிலும் நிலைத்திருக்க வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் மூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த நபர் தமது அண்டை வீட்டுக்காரருக்கு தமது ஒழுக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றாரோ, முதலில் அவர் எவ்வாறு இருந்தார், இப்போது எந்த அளவு மாறிவிட்டார் என்பதை காட்டுகின்றாரோ, அவர் ஒரு அற்புதத்தை காட்டுகின்றார். நாம் அகமதியான பிறகு
நமது அண்டை வீட்டுக்காரருக்கு நம்மிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது தென்படுகிறது என்றால், இந்த மனிதன் மற்ற சாதாரண மனிதர்களை போன்றவன் அல்ல என்று பக்கத்து வீட்டுக்காரர் வியப்புடன் பார்க்கும் அளவுக்கு ஒவ்வொரு அகமதியும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் ஒரு வகையில் அவர் ஒரு அற்புதத்தை காட்டுகின்றார். அவர் எத்தகைய பணிகளை செய்வார் என்றால் அதை பார்த்து மக்கள் வியப்படைவர். கூறுகின்றார்கள், இதன் தாக்கம் அண்டை வீட்டுக்காரர் மீது மிகவும் உயர்ந்த நிலையில் ஏற்படும். இந்த உயர்வான நல்லொழுக்கத்தின் விளைவாகவே அண்டை வீட்டுக்காரருக்கு நல்ல தாக்கம் ஏற்படுகின்றது, மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள தாக்கம் ஏற்படுகின்றது. கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தின் மீது அவர்களுக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. அவர்கள் இட்டுக்கட்டி பொய் கூறுவதிலும் கோபத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர் என்றும் அவதூறு கூறப்படுகின்றது. அதாவது எதிரிகள் ஜமாத்தின் மீது இவ்வாறு ஆட்சேபனை செய்கின்றனர், அகமதியாக ஆனதால் என்ன முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று கேட்கின்றனர். இந்த மக்கள் பொய் கூறுவது, தப்பெண்ணம் கொள்வது, கோபப்படுவது, இட்டுக்கட்டி பொய் கூறுவது ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர்கள் நம்மீது குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மனிதன் மிக சிறந்த இயக்கம் என்று கருதியே இந்த இயக்கத்தில் இணைந்தான். அகமதிகளுக்கு இவ்விஷயங்கள் அவர்களின் வெட்கத்திற்கு காரணமாக இருக்கவில்லையா? அகமதிகளுக்கு இவை வெட்கப்பட வேண்டிய விஷயங்களாகும். நல்ல இயக்கம் என்று கருதியே அவர்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். அல்லது அகமதிகளை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று கருதியே அவர்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். கூறுகின்றார்கள், எவ்வாறு ஒரு நல்ல மகன் தனது தந்தையின் நல்ல பெயரை வெளிப்படுத்துகின்றாரோ அவ்வாறே பையத் செய்பவரும் அந்த மகனை போன்றே இருக்கின்றார். கண்ணியமாக நடந்து கொள்கின்ற, கட்டுப்பட்டு நடக்கின்ற நல்ல மகன் தனது தந்தையின் நட்பெயருக்கு காரணமாக ஆகிவிடுகின்றார். ஏனென்றால் பையத் செய்பவரும் அந்த மகனை போன்றே இருக்கின்றார். இதற்கு ஆதாரமாக இதனால்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியர்களை குறித்து அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களின் தாய்மார்கள் ஆவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தந்தையாக இருக்கின்றார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் நம்பிக்கை கொண்டவர்களின் தாயாக இருப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தந்தையாக இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், பௌதீக தந்தை ஒருவரை பூமியில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கின்றார். அதாவது பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் பூமியில் வருவதற்கு காரணமாக இருக்கின்றனர். பிறப்பின் மூலமாக ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகின்றது. பெற்றோர்களின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு இந்த வெளிப்படையான வாழ்க்கை கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆனால் இதற்கு எதிரில் ஆன்மீக தந்தை அவனை வானத்திற்கு கொண்டு செல்கின்றார். பௌதீக தந்தை மகனை பூமிக்கு கொண்டு வருகின்றார், ஆன்மீக தந்தை அவனை வானத்திற்கு கொண்டு செல்கின்றார். அதாவது ஆன்மீகத்தில் அவரை முன்னேறும்படி செய்கின்றார். அந்த அசல் தலைமையகத்தின் பக்கம் அவனுக்கு வழிகாட்டுகின்றார். அதாவது இறைவனின் பக்கம் அவருக்கு வழிகாட்டுகின்றார். கூறுகின்றார்கள், மகன் தனது தந்தைக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதை நீங்கள் விரும்புவீர்களா? ஒருபோதும் ஒரு மகன் தனது தந்தைக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அவ்வாறே ஒரு தந்தையும் தனது மகன் தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். எனவே ஏற்கனவே நான் கூறியது போன்று உங்களது முன்மாதிரியை எவ்வாறு ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் அதனால் பிறருக்கு எவ்வித தடுமாற்றமும் ஏற்படக்கூடாது. அது உங்கள் தந்தைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. கூறுகின்றார்கள், மகன் தனது தந்தைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் விபச்சாரிகளிடம் சென்றால், சூதாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால், மது அருந்தினால், இன்னும் இது போன்ற பிற தீமைகளில் ஈடுபட்டால் அதனை எந்த தந்தையும் விரும்ப மாட்டார். ஒரு முஸ்லிம் தந்தை தனது மகன் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். இப்படிப்பட்ட சில செயல்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட விரும்புவதில்லை. கூறுகின்றார்கள்,
மது அருந்தி தந்தைக்கு அவப்பேரை ஏற்படுத்துகின்ற அத்தகைய வெறுக்கத்தக்க செயல்களில் அவன் ஈடுபட்டால் எந்த மனிதனும் இத்தகைய செயல்களை விரும்ப மாட்டான் என்பது எனக்கு தெரியும். தகுதியற்ற மகன் அவ்வாறு செய்யும் போது மக்கள் அவனை பற்றி பேசுவதை யாரும் தடுக்க முடியாது. மக்கள் அவனது செயல்களை சுட்டிக்காட்டுவார்கள். அவனை பற்றியும் அவனது தந்தை பற்றியும் பேசுவார்கள். மக்கள் அவனை அவனது தந்தையுடன் தொடர்புபடுத்தி இவன் இந்த நபரின் மகனாவான் என்று கூறுவர். இன்னாரது மகன் இன்ன தீய செயலை செய்தான் என்று கூறுவர். அந்த தகுதியற்ற மகன் சுயமே தந்தையின் அவப்பெயருக்கு காரணமாக ஆகிவிடுகின்றார். இவ்வாறே ஒரு நபர் ஓர் இயக்கத்தில் இணையும் போது அவர் இந்த இயக்கத்தின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் கருத்தில் கொள்ளாமல் இருந்தால், மேலும் அதற்கு எதிராக செயல்பட்டால் அவர் அல்லாவின் பிடியின் கீழ் வந்து விடுவார். ஏனென்றால் அவர் தன்னை மட்டும் அழிவிற்கு ஆளாக்கிக் கொள்வதில்லை, மாறாக மற்றவர்களுக்கு ஒரு தீய முன்மாதிரியாக திகழ்ந்து அவரை நட்பாக்கியம் உள்ள மற்றும் நேரான வழியிலிருந்து விலக்கி வைக்கின்றார். ஆரம்பத்தில் கூறிய விஷயத்தை அன்னார் இப்போது விளக்கமாக கூறுகின்றார்கள். எனவே எந்த அளவு உங்களுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவு நீங்கள் இறைவனிடம் உதவி கேளுங்கள். உங்களது முழு ஆற்றலுடனும் தைரியத்துடனும் உங்களது பலகீனத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்கு நீங்கள் செயலிழந்து போவீர்களோ அங்கு உண்மையுடனும் உறுதியுடனும் கையை உயர்த்துங்கள். உண்மை மற்றும் உறுதியின் ஆதரவுடன் பணியுடனும் உருக்கத்துடனும் உயர்த்தப்படுகின்ற கைகள் காலியாக ஒருபோதும் திரும்ப அனுப்பப்படுவதில்லை. முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று கருதிவிடாதீர்கள். மேலும் துவாக்கள் செய்யுங்கள். எந்த அளவு துவாக்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஓர் எல்லையே இருக்கக்கூடாது. உண்மையின் கையை உயர்த்தியவாறு இறைவனிடம் துவா செய்ய வேண்டும். உண்மையுடன் தமது உள்ளத்தை அலசி பார்த்தவாறு இறைவனிடம் துவா செய்ய வேண்டும். நான் கூறுவது உண்மை, இதைத்தான் நான் கூறுகின்றேன், இதை நான் இறைவனிடம் கேட்கின்றேன் என்று இவ்வாறு உண்மையின் தூண்டுதல் உள்ளத்தில் உருவாகி அதன் விளைவாக கை உயர்ந்தால், அதன் விளைவாக மனிதன் அல்லாவின் பக்கம் குனிந்தால், பிறகு அத்தகைய கைகள் காலியாக திரும்ப அனுப்பப்படுவதில்லை என்று வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நாம் நமது அனுபவத்தின் மூலமாக கூறுகின்றோம், நமது ஆயிரக்கணக்கான துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூறுகின்றார்கள், இது உறுதியான விஷயமாகும். ஒரு நபர் தன்னிடம் தன் இனத்தை சார்ந்த மனித குலத்திற்காக அனுதாப உணர்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்காவிட்டால் அவர் கருமியாவார். தனது நண்பர்களுக்காகவும் மற்ற மனிதர்களுக்காகவும் ஒருவரிடம் அனுதாப உணர்வு இல்லாமல் இருந்தால் அவர் கருமியாவார். கூறுகின்றார்கள், நன்மை இருக்கின்ற ஒரு வழியை நான் பார்க்கும்போது அதன் பக்கம் மக்களை மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்து அழைப்பது எனது கடமையாகும். அதாவது நன்மையின் ஒரு வழியை நாம் கண்டதனால்தான் நாம் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டோம். எனவே இவ்வழியின் பக்கம் மீண்டும் மீண்டும் மக்களை குரல் கொடுத்து அழைப்பது இப்போது நமது கடமையாக இருக்கின்றது. இங்கு வந்து உங்கள் உலகத்தையும் மறுமையையும் சரி செய்வதற்கான வழியை பாருங்கள் என்று அவர்களிடம் நீங்கள் கூற வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதற்கேற்ப ஒருவர் செயல்படுகின்றாரா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. அழைப்பது நமது பணியாகும், சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது நமது பணியாகும். எனவே இதற்கு ஏற்ப ஒருவர் செயல்படுகின்றாரா இல்லையா என்று பார்க்க வேண்டியதில்லை. ஒரு பார்சி சொற்றொடரை தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஒருவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டே இருப்பேன் அல்லது போதனை செய்து கொண்டே இருப்பேன். எனவே நமது நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டியவாறு நாம் தப்லீகிற்கான உரிமையையும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு அஹ்மதியின் மீதும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியில் ஒரு நேரம் வரும், அப்போது மக்கள் நாம் கூறுவதை கேட்பர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தது போன்றே எவருமே கேட்காமல் இருந்தாலும் கூட நாம் தூது செய்தியை எட்ட வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் கூறியிருப்பது போன்றே அவர்களது ஜமாத்துடன் நம்மை தொடர்படுத்தி நாம் கூறும்போது
நமது முன்மாதிரியும் உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். பிறகு மக்களின் கவனம் நம் பக்கம் திரும்பும். பிறகு நமது நிலைமைகளை சிறப்பானதாக ஆக்குவதற்கு போதனை செய்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எனக்கு வந்த ஒரு இல்ஹாமில் இல்லல்லதீன அலவ் பி இஸ்திக்பார் என்ற சொற்கள் உள்ளன. இது பிளேக் நோய் தொடர்பாக அரபியில் வந்த இல்ஹாம் ஆகும். இந்த சொற்களுக்கு முன்னரும் அரபி சொற்கள் உள்ளன. அதாவது, அந்த இல்ஹாமில் எவர் உனது வீட்டிற்குள் வந்து விடுவாரோ அவரை நான் காப்பாற்றி விடுகின்றேன் என்ற சொற்களுடன் இல்லல்லதீன அலவ் பி இஸ்திக்பாரின் என்ற சொற்களும் இருக்கின்றன. அதாவது, எந்த மக்கள் தம்மை தாமே உயர்ந்தவர்களாக கருதுகின்றனரோ அவர்களை தவிர என்ற சொற்கள் வருகின்றன. இதற்கு எவர்கள் முழுமையாக கட்டுப்படுவதில்லையோ என்று அன்னார் விளக்கமளித்துள்ளார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பர். முழுமையான முறையில் கட்டுப்படாதவர்களும் இதில் அடங்குவர் கூறுகின்றார்கள். இந்த விஷயம் எச்சரிக்கை வடிவிலானதும் அச்சுறுத்தக்கூடியதும் ஆகும். எங்கு உமது வீட்டிற்குள் வந்து விடுபவர்களை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் வழங்கியுள்ளானோ அங்கு எவர் முழுமையான முறையில் கட்டுப்படாமல் இருக்கின்றாரோ அவருக்கு இதன் பலன் கிடைக்காது என்பதும் தெரிய வருகின்றது. அவர்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டிய கடமை அல்ல கூறுகின்றார்கள். எனவே மீண்டும் மீண்டும் கிஷ்தி நூகை படிப்பது அவசியமானதாகும். மேலும் திருக்குரானை ஓதுங்கள், அதற்கேற்ப செயல்படுங்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? நீங்கள் உங்கள் சமுதாயத்திடமிருந்து பெற வேண்டிய சாபத்தை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் இந்த சாபத்தை பெற்ற பிறகு அல்லாஹ்விடத்திலும் உங்கள் விவகாரம் தூய்மையாக இல்லாமல் இருந்தால், மேலும் அவனது கருணை மற்றும் அருளின் கீழ் நீங்கள் வராமல் இருந்தால், பிறகு எந்த அளவு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக வேண்டியது வரும் கூறுகின்றார்கள். பத்திரிகைக்காரர்கள் எந்த அளவு கூச்சலிடுகின்றனர். நம்மை எதிர்ப்பதில் எல்லா வகையிலும் அவர்கள் வலுவாக செயல்படுகின்றனர். இன்றைய நாட்களில் எதிர்ப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த எதிர்ப்பின் காரணமாகவே பாகிஸ்தானில் உள்ள நமது பல மக்களும் அங்கிருந்து ஐரோப்பாவிற்கு வருகின்றனர். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆனால் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், இறைவனின் பணிகள் அருளுக்குரியவையாக இருக்கின்றன. எனினும் இந்த அருள்களிலிருந்து பங்கு பெறுவதற்கு நாம் நம்மிடம் சீர்திருத்தத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் உங்களது ஈமானையும் செயல்களையும் கணக்கிட்டு பாருங்கள். உங்களது உள்ளம் இறைவனின் அரியணையாக ஆகும் அளவில் உள்ள அத்தகைய தூய்மையையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களிடம் ஏற்படுத்தி விட்டீர்களா? அதன் மூலம் நீங்கள் அவனது பாதுகாப்பின் நிழலின் கீழ் வந்துவிட வேண்டும். எனவே இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. புதிய அகமதிகளானாலும் பழைய அகமதிகளானாலும் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு எதுவரை நாம் நமது செயல் சீர்திருத்தத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு எதுவரை நாம் நமது செயல் சீர்திருத்தத்தை செய்யாமல் இருப்போமோ அதுவரை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்த நுழைவாக நமக்கு கிடைக்கவிருக்கின்ற அந்த அருள்களிலிருந்து நாம் பலன் பெற முடியாது. அவ்வாறே இறைவனின் பாதுகாப்பின் நிழலின் கீழ் நம்மால் வர முடியாது கூறுகின்றார்கள். ஈமானை பெறுவதற்கு பணிவை மேற்கொள்ளும் நிலை விதையை போன்றதாகும். பிறகு வீணான விஷயங்களை விட்டுவிடுவதன் மூலமாக ஈமான் தனது மென்மையான செடியை வெளிப்படுத்துகின்றது. பணிவையும் உருக்கத்தையும் உருவாக்குவது ஈமானுக்கு விதையை போன்றதாகும். இந்த ஈமான் உருவாகி மனிதன் வீணான விஷயங்களை கைவிட்டுவிட்டால் ஈமானின் மென்மையான செடி வெளிப்படுகின்றது. செல்வத்தை ஜகாத்தாக கொடுப்பதன் மூலம் ஈமான் என்ற மரத்தின் கிளைகள் வெளியில் வர ஆரம்பிக்கின்றன. எவர்கள் பொருள் தியாகம் செய்கின்றனரோ, ஜக்காத் கொடுக்கின்றனரோ, இறைவழியில் செலவு செய்கின்றனரோ அவர்கள் இந்த செடியை மேலும் வளரச் செய்கின்றனர். பிறகு அதிலிருந்து கிளைகள் வர ஆரம்பித்து விடுகின்றன. அவை ஓரளவுக்கு அதற்கு வலுவூட்டுகின்றது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், மன இச்சைகளை எதிர்த்து நிற்பதன் மூலமாக இந்த கிளைகளில் நல்ல வலிமையும் உறுதியும் ஏற்பட்டு விடுகின்றது.
மனிதனின் உள்ளத்தில் தீய இச்சைகள் உருவாகும் போது, தீமைகளின் பக்கம் கவனம் ஏற்படும் போது அதை மனிதன் எதிர்த்து நிற்கின்றான், அவற்றை அமுக்கி விடுகின்றான், அதை அவன் செய்வதே இல்லை. அந்த நிலைமை ஏற்பட்டால், அந்த தீமைகள் அமுங்கிவிட்டால், பிறகு மரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கிளைகளில் வலிமையும் உறுதியும் ஏற்பட்டு விடுகின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், பிறகு தனது உடன்படிக்கைகளையும் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றையும் முழுமையாக பேணி பாதுகாக்கின்ற போது ஈமானின் அந்த மரம் தனது வலுவான தண்டின் மீது நின்று விடுகின்றது. ஒவ்வொருவரும் நான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்று உடன்படிக்கை செய்துள்ளனர். ஹுதாமுல் அஹமதியா, அன்சாருல்லா, லஜ்னா ஆகியோர் எடுக்கும் உறுதிமொழியில் இந்த உறுதிமொழியையும் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். ஜமாத்தும் பையத் வாங்கும் போது இந்த உறுதிமொழியை கூற வைக்கின்றது. இந்த உடன்படிக்கைகளை நீங்கள் பாதுகாத்தால், மேலும் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும். பொறுப்பாளரிடம் பொறுப்புகள் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண அகமதியிடமும் நம்பி ஒப்படைக்கப்பட்டவை இருக்கின்றன. அவர் அகமதியத்தின் சரியான முன்மாதிரியாக திகழ வேண்டும். எவரது தடுமாற்றத்திற்கும் அவர் காரணமாக ஆகிவிடக் கூடாது. அவ்வாறு இருந்தால் பிறகு ஈமான் இந்த மரம் தனது வலுவான தண்டின் மீது நின்றுவிடும். இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்து அதை வலுவான மரமாக ஆக்கிவிடும். கூறுகின்றார்கள், பிறகு அது கனி தரக்கூடிய நேரம் வரும்போது அதற்கு இன்னொரு ஆற்றலின் அருள் கிடைக்கின்றது. அந்த ஆற்றல் கிடைப்பதற்கு முன்னதாக அந்த மரத்தில் பூ பூக்காது, அது கனியை தராது. அதாவது அந்த மரம் வலுவடைந்த பிறகு அல்லாஹ்வின் அருள் அதில் இறங்கி அதை கனிதரக்கூடிய மரமாக ஆக்குகின்றது. எனவே நாம் நம்மிடம் பணிவை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இதன் மூலமாகவே நாம் நமது நஃப்ஸை தியாகம் செய்வதற்குரிய உரிமையை செலுத்த முடியும். நமது ஈமானில் நாம் முன்னேற முடியும். வீணான விஷயங்கள் இன்றைய நாட்களில் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. அது டிவி மற்றும் இன்டர்நெட்டின் வடிவில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றது. நமது ஈமானில் முன்னேறுவதற்கு அவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது அவசியமானதாகும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் அருளினால் கனிகளையும் பூக்களையும் தரக்கூடிய கிளைகளாக ஆக முடியும். நம்முடைய மற்றும் நமது சந்ததிகளுடைய இவ்வுலகையும் மறுமையையும் சரி செய்பவர்களாக நாம் ஆக முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜமாத்தின் சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் பற்றி முன்னறிவிப்பு செய்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த காலமும் ஆன்மீக போருக்கான காலமாக இருக்கின்றது. ஷைத்தானுடன் போர் ஆரம்பமாகியுள்ளது. ஷைத்தான் தனது எல்லா ஆற்றல்களுடனும் சூழ்ச்சிகளுடனும் இஸ்லாமிய கோட்டையின் மீது தாக்குதல் நடத்துகின்றான். அவன் இஸ்லாத்திற்கு தோல்வியை தர விரும்புகின்றான். ஆனால் இறைவன் இப்போது ஷைத்தானுடன் நடக்கின்ற இந்த இறுதிப் போரில் நிரந்தரமாக அவனை தோல்வியடைய செய்வதற்காகவே இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளான். எனவே நமது நிலைமைகள் அவ்வாறானதாக இருக்கின்றதா? ஷைத்தானுடன் போர் செய்வதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. கூறுகின்றார்கள், யார் இந்த இயக்கத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றாரோ அவர் அருளுக்குரியவர் ஆவார். நட்கூலியை பெறுவதற்கான காலம் குறைவாகவே இருக்கின்றது. விரைவில் அந்த நேரம் வரவிருக்கின்றது. அப்போது அல்லாஹ் இந்த இயக்கத்தின் உண்மையை சூரியனை விட அதிகமாக பிரகாசமானதாக காட்டுவான். அந்த சமயத்தில் நம்பிக்கை கொள்வது நட்கூலிக்கு காரணமாக இருக்காது. இந்த இயக்கத்தின் உண்மை சூரியனை போன்று பிரகாசிக்கின்ற அந்த சமயத்தில் மக்கள் நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வர். ஆனால் அது நட்கூலிக்கு காரணமாக இருக்காது என்று அன்னார் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், தௌபாவின் கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது போன்றே இருக்கும். அதாவது அப்போது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இன்று உள்ள அளவுகோலுக்கு ஏற்ப அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் உலகம் இன்று இந்த இயக்கத்தை ஒன்றுமற்றதாக கருதுகின்றது. கூறுகின்றார்கள், இப்போது என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் வெளிப்படையாக தமது நஃப்சுடன் ஒரு மகத்தான போர் புரிய வேண்டியது உள்ளது. சில நேரங்களில் அவருக்கு
தனது சகோதரர்களை விட்டும் பிரிய வேண்டிய நிலை வருவதை அவர் பார்க்கின்றார். அவரது உலக வியாபாரங்களில் தடையை ஏற்படுத்த முயற்சி செய்யப்படும். அவருக்கு ஏச்சு பேச்சுகளை கேட்க வேண்டியது வரும். இன்றைய நாட்களில் பல நாடுகளில் குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில் இவை நடக்கின்றன. தொடர்ந்து கூறுகின்றார்கள், சாபமிடப்படுவதை அவர் கேட்பார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் இறைவனிடமிருந்து அவருக்கு நற்கூலி கிடைக்கும். ஆனால் பிறிதொரு நேரம் வரும்போது எந்த அளவு வேகமாக உலகத்தின் கவனம் இந்த இயக்கத்தின் பக்கம் திரும்பும் என்றால் அது ஒரு உயரமான குன்றிலிருந்து தண்ணீர் விழுவதை போன்று இருக்கும். மறுப்பவர் எவருமே தென்படாத அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்வதன் தரம் எந்த அளவு உயர்வானதாக இருக்கும். அப்போது ஏற்றுக்கொள்வது வீரமிக்க செயல் அல்ல, எப்போதும் துக்கத்தின் காலத்தில்தான் நற்கூலி கிடைக்கின்றது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு மக்காவில் அவர்களுக்கு கிடைத்த உயர் பதவியை துறந்து விட்டார்கள். அவர்கள் மக்காவின் தலைவராக ஆகியிருக்க முடியும், அதனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஓர் உலகின் அரசாட்சியை வழங்கினான். பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் ஏழ்மை நிலையில் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த அளவு செல்வம் அவரிடம் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் அவனது வழியில் துறந்து விட்டார்கள். இப்போது என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நாம் கப்பலை கடலில் போட்டுவிட்டோம் என்பதற்கு ஒப்பாக அவர்களது நிலை இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்கூலிலிருந்து எதையாவது எஞ்சியிருக்கும்படி விட்டு வைத்தானா? ஒருபோதும் இல்லை. எவர் இறைவனுக்காக தன்னிடம் சிறிய அசைவை ஏற்படுத்துகின்றாரோ அவர் அதற்கான நற்கூலியை பெறாதவரை மரணிப்பதில்லை. அசைவது நிபந்தனையாகும், அதாவது தாமே செயல்பட வேண்டியது அவசியமானதாகும், தாமே முன்னேறி செல்ல வேண்டும். பிறகு இறைவன் அப்படிப்பட்டவருக்கு வழங்குகின்றான். ஒரு ஹதீஸில் இவ்வாறு வந்துள்ளது, அதாவது எவர் அல்லாஹ்வின் பக்கம் சாதாரணமாக நடந்து வருவாரோ அல்லாஹ் அவர் பக்கம் ஓடி வருகின்றான். கூறுகின்றார்கள், சில விஷயங்கள் மறைவானதாக இருக்கும் போதே ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் ஆகும். முதல் நாள் பிறையை காண்பவரின் பார்வையே கூர்மையானதாக இருக்கின்றது. ஆனால் 14வது இரவில் தோன்றும் நிலவை பார்த்துவிட்டு நான் நிலவை பார்த்து விட்டேன் என்று கூறுபவர் பைத்தியக்காரர் என்றே அழைக்கப்படுவார். நமது ஈமானை மிகவும் வலுப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட்டவாறு அவனது திருப்தியை பெறக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த பையத்தின் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக நாம் ஆவோமாக. தமது செயல் மூலம் உலகிற்கு உண்மையின் வழியை காட்டக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் நம் மீது செய்துள்ள பேரருளுக்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவர்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله
ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر